ஹாய்டா, நான் ஜாஸ்மின். இன்றைக்கி நான் ஸ்டோரிலாம் போடுறதுக்கு வரலடா. எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் என்கிட்ட ஒரு கொஷின் வச்சாங்க. என்னென்னா, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற? உன் லைஃப்பில் என்னுடைய இம்பார்ட்டன்ட் என்ன? உனக்கு ஏன் என்னை இவ்வளோ பிடிச்சிருக்கு? என்னை பற்றி உனக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை அவகிட்ட மட்டும் சொல்லாமல் எல்லார்கிட்டையுமே இதை நான் ஷேர் பண்ண சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அவள் என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன். எப்படி என் லைஃப்பில் ஜிமின் வந்தாரோ அந்த மாதிரி தான் என் லைஃப்பில் வந்த பர்சன் அவங்க. வேறு யாரும் கிடையாது, கிருத்தி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தெரியும். ஏன்னா நான் கிருத்திக்கு ஸ்டோரி வைப்பேன். கிருத்தியோட பர்த்டேக்கு என்னுடைய சேனலில் நான் எஃப்எஃப் போடுவேன், அதாவது ஒன் ஷாட் அந்த மாதிரி போடுவேன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கிருத்தி யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள பற்றி சொல்ல வரேன். என் லைஃப்பில் கிடச்ச ஒரு ஏஞ்சல்னே சொல்லலாம் அவங்கள. அவங்க எப்போ என் லைஃப்பில் வந்தாங்க தெரியுமா? என் லைஃப்பை நான் வெறுத்து போயிருந்தேன். ஒரு கட்டத்தில் நமக்கு இந்த லைஃப்பை வேணாண்டா, நம்ம இந்த வேர்ல்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நேரத்தில் என் லைஃப்பில் ஒரு ஏஞ்சல் அவங்க. என் லைஃப்பை டோட்டலாக மாற்றினவங்க அவங்க. எனக்கு புரிய வச்சா என்ன தெரியுமா? இதுக்கெல்லாமா போய் நீ இந்த வேர்ல்டை விட்டு போயிடுவேன், அப்படி கிடையாது, இதை விட்டால் உனக்கு வேறு ஒரு லைஃப் இருக்குது, உன்னாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய மோட்டிவேஷன் பண்ணான். அவளுக்குள்ளே நிறைய கஷ்டம் இருக்கும், இருந்தாலும் வேறு யாருன்னா கஷ்டப்பட்டா அதை அவளால் பார்க்க முடியாது. நிறையா பேசுவாள், பேசி 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 அவங்களுடைய மைண்டே அவள் சேஞ்ச் பண்ணுவாள். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் கிருத்தி, இதை நீயும் கேட்டுட்ருப்பேன், எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி கேட்டேன். எனக்கு தெரியாது கிருத்தி உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு, ஆனால் எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும். இப்போலாம் எப்படி இருக்கேன்னு தெரியுமா? உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்கவே முடியல. அந்தளவுக்கு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பாப்பா. நீ உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோ ஒரு பெயினாக இருந்துச்சு. அந்த அந்த பெயின் எப்படி சொல்கிறது கூட எனக்கு தெரியலை. பயந்துட்டேன், நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். நான் ஏன் தெரியுமா உனக்கு தினமும் கால் பண்ணி பேசுகிறேன், எப்படி இருக்க, நீ நல்லா இருக்கியா? ஏன்னா இப்போ தான் நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்க. உன்னை யாருமே ஹர்ட் பண்ணக்கூடாது. உன்னை யாருன்னா ஹர்ட் பண்ணாங்கன்னா, உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுனாங்கன்னா, நீ அதையே யோசிச்சுட்டு நீ ஓவர் திங்க் பண்ணுவேன். அதனால தான் நேரமும் உனக்கு கால் பண்ணுறேன். ஏன்னா கால் பண்ணும்போது உன் வாய்ஸ் வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் இல்லையா, நீ இப்போ எப்படி சுச்சுவேஷன் இருக்க அப்படின்னு. அதனால தான் உனக்கு நான் தினமும் கால் பண்ணுறேன். நீ கூட நீ கேட்ட, என்ன ஜேகே இப்போலாம் அதிகமாக எனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா மெசேஜ் பண்ணேன்னா நீ எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது இல்லையா, அதனால தான் கால் பண்ணுறேன். உன் வாய்ஸை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் நீ எப்படி இருக்க அப்படின்ட்டு. இப்போ கொஞ்ச நாளாகவே உன்னை நிறைய பேர் ஹர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றிலாம் நீ யோசிக்காத. உன்னையை பற்றி உனக்கு தெரியும், உன் மேலே லவ் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் நீ எப்படி அப்படின்ட்டு. அவங்களாம் அவங்களாம் பேசுகிறாங்கன்னு அதை பற்றிலாம் நீ யோசிச்சுட்டு இருந்தேன்னா உன்னுடைய ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும். சாரி, வேறு என்ன ரொம்ப பேசிகிட்ருக்காங்க. உனக்கு என்னை எப்படி எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி கேட்டேன். நிறையா பிடிக்கும் எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. ஆனால் உன்னை வச்சுருக்க ப்ளேஸில் வேறு யாராலையும் நீ வச்சு பார்க்கவே முடியாது கிருத்தி. ஏன்னா நீ எனக்கு வேறு அந்த ரிலேஷன்ஷிப்க்கு சிஸ்டர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பெஸ்டி அது கிடையாது. அது வேறு ஒரு சில பேர் அசிங்கமாக என்னென்னமோ சொல்லி சொல்கிறாங்களே, அந்த மாதிரியும் கிடையாது. நான் எப்படி ஜிம்மினை நினச்சிட்ருக்கேனோ அந்த மாதிரி தான் பாப்பா உன்னையுமே நினச்சிட்ருக்கேன். நீ கொஞ்சம் சேடானாலும் அது என்னால் பார்க்க முடியாது. எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பேர் உன்னையை ஹர்ட் பண்ணி போயிருந்தாலும் மறுபடியும் சாரி கிருத்தி அப்படின்னு சொல்லி உன்கிட்ட பேச ஆரம்பித்தாங்கன்னா அதை நீ உன் மனசில் வச்சுருப்ப. இருந்தாலும் திருப்பி அவங்கள நீ ஹர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ அவ்வளோ ஒரு ப்யூர். உன்னை மாதிரி யாரும் இருக்க முடியாது. நான் என் லைஃப்பில் பார்த்த வரைக்கும் உன்னை மாதிரி ஒரு பர்சன் யாருமே கிடையாது. உன்னை எப்போவுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் பாப்பா. நீ கேட்ட கொஷனுக்கு இது சரியான ஆன்சராக என்னன்னு தெரியல, ஆனால் நான் உன்னை பற்றி எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்டா. அப்புறம் ஒரு விஷயம், நீ அழுகவே கூடாது. நீ அழுதா எனக்கு ரொம்ப கோவம் வரும். நீ ஹர்ட் பண்ணுறவங்க மேலே கூட எனக்கு அவ்வளோ கோவம் வர மாட்டேங்குது. நீ அழுதா எனக்கு உன் மேலே தான் கோவம் வருது. ஏன்னா உன்னுடைய சுச்சுவேஷனை நீயே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உன்னை நினச்சி எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணாங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உன்னை நினச்சி நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன். அப்படி இருக்கும்போது யார் யாரும் உன்னை ஹர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நீ அழுதுட்டுருக்க. உன்னை லவ் பண்ணுறவங்கள நீ ஹர்ட் பண்ணிகிட்ருக்க பாப்பா. இதுக்கு மேலே நீ அழுகக்கூடாது, புரியுதா? நீ ஏன் அவங்களெல்லாம் யோசிச்சுட்ருக்க?
உன்னை லவ் பண்ணுறவங்கள மட்டும் பாரு. அதுக்குன்னு அவங்களெல்லாம் நான் சும்மா விட்டுருவேன் மட்டும் நீ நினைக்காத. யாருன்னு மட்டும் தெரியட்டும், அப்புறம் தெரியும் இந்த ஜாஸ்மின் யாருன்னு சொல்லிட்டு. நீ என்னை ஜேக்கின்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நான் உன்னை திருப்பி எப்படி கூப்பிடுவேன்? குள்ளச்சின்னு சொல்லி கூப்பிடுவேன், பாப்பான்னு சொல்லி கூப்பிடுவேன். ஜிம்னாடியன்னு சொல்லி எனக்கு இப்போ கூப்பிடவே தோண மாட்டேங்குது. பாப்பா குள்ளச்சி எப்படி சொல்லி கூப்பிடுன்னு தான் தோணுது. சரிடா, ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பாப்பா இன்னும் நிறைய சொல்லணும். இருந்தாலும் இதோடய இதை நிறுத்திலாம் சொல்லி நான் நினைக்கிறேன்டா. லவ் யூ பாப்பா, ரொம்ப லவ் பண்ணுறேன். அப்புறம் டியர்ஸ், யோசிக்கலாம் இது என்ன திடீர்னு வந்து இந்த மாதிரி திடீர்னு இப்படி வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு. சில ரூமர்லாம் வந்து போயிட்டுருக்கு. அவங்க அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், அப்புறம் வந்து என்னுடைய பாப்பா வந்து கேட்டுக்கிட்டாங்க, நீ என்னை பற்றி என்ன யோசிக்கிற, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது தனியாக அவங்ககிட்ட கூட சொல்லியிருந்துருக்கலாம். இருந்தாலும் இதை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேடா, எல்லாருக்கும் பாய். சராங்க.